ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ரெசிபி தான். என்னன்னு பார்க்குறீங்களா? புடலங்காய் பொரியலுங்க. சரி, என்னம்மா புடலங்காய் பொரியல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னா, அதுவும் நல்லா டேஸ்ட்டாக பண்ண முடியுங்க. அதை பற்றி தான் பார்க்கலாம் வாங்க. எனக்கு பெரிய புடலங்காய் 2 இருந்ததுங்க. அதை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். மேலே இருக்க தோலை கொஞ்சம் கொஞ்சம் சீவியிருக்கேன். ரொம்ப சீவினா வீணாக போயிடும். சீவி எடுத்துருக்கேன். அதே சமயம் நீங்கள் புடலங்காய் பொரியல் பண்ணும்போது அந்த புடலங்காவை கட் பண்ணுறீங்களா, அப்போ ஒரே ஒரு சின்ன துண்டு கட் பண்ணி வாயில் போட்டு பாருங்கள். கசக்காமல் இருக்கணும். அப்போ தான் பொரியல் நல்லா டேஸ்ட்டாக வரும். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோமா, புடலங்காய் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், தேங்காய் துருவி ஒரு 3 ஸ்பூன் வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. காஞ்ச மிளகாய் போட வேண்டாங்க. காஞ்ச மிளகாய் போட்டால் கொஞ்சம் கலர் உங்களுக்கு மாறிடும். அதுக்காக நான் பச்சை மிளகாய் வச்சுருக்கேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா டேஸ்ட்டாக வருங்க இந்த புடலங்காய் பொரியல். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புடலங்காய் பொரியலுக்கு தாளிக்க தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்போ தான் தேங்காய் எண்ணெய் எடுத்தாச்சு. உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஜீரகம் 2 போட்டுக்கலாங்க. அப்புறம் பச்சை மிளகாங்க கீரி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் இதை வதக்கிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிறேன். அதுவும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அப்புறமா புடலங்காய் போடலாம். வெங்காயத்தை வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் புடலங்காவை போட்டு நல்லா வதக்கலாம். புடலங்காய் போட்டு நல்லா வதக்கணுங்க. ஏன்னா அது நீர்க்காய் பார்த்திங்களா. நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து ஒரு மூடி போட்டு மூடி வைக்கணும். நிறைய தண்ணி ஊற்றி வேக விடக்கூடாது. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். சரியா? நிறைய போடக்கூடாது. அதே மாதிரி தண்ணி லைட்டாக தெளிக்கணுங்க. நிறைய தெளிக்கக்கூடாது. இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு வேக வைக்கணுங்க. ஏன்னா நீர்க்காய் பார்த்திங்களா, தண்ணி கம்மியாக ஊற்றிட்டு தண்ணியை தெளிச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சோன்னா சீக்கிரமாக வெந்துடும். அதே சமயம் திறந்து பாருங்கள். நல்லா வதக்கி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். புடலங்காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அதில் நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் போட்டுட்டு அப்படியே கலந்து விட்டு இறக்கிட வேண்டியதாங்க. ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குங்க உங்களுக்கு புடலங்காய் பொரியல். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க புடலங்காய் பொரியல். இப்படி தான் பண்ணணும். பண்ணி பாருங்கள். காஞ்ச மிளகாய் போட வேண்டாம், பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா தேங்காய் நிறைய துருவி போடுங்க. தேங்காய் எண்ணெயில் தாளித்தாலே கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பெரிய ஹோட்டல்கள்லாம் நம்ம சாப்பிடும்போது இந்த டேஸ்ட்டு வருங்க. அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். ஓகே, சாப்பிட வாங்க. பிரபஞ்சத்திற்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.